தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். தேமுதிக யாருடன் கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டார் பிரேமலதா. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேமுதிக என்பது மிகப்பெரிய ஒரு கட்சி அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எப்பொழுது அப்படின்றால் விஜயகாந்த் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் தேமுதிகவிற்கு தமிழகத்திலே வாக்கு சதவீதம் என்பது அதிகமாக இருந்தது. அதன் காரணமாகத்தான் எதிர்க்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து கூட தேமுதிக போயிருந்தது. நமது விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக கூட அமர்த்து வைக்கப்பட்டார். ஆனால் இன்று தேமுதிக நிலைமை என்பது எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னால் 1% வாக்குகள் மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லல, செய்திகள் என்பது சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த 1% வாக்குகளை வைத்துக் கொண்டு பிரேமலதா அவர்கள் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் பிடி கொடுக்காமல் விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் கூட ஒரு புறம் பேச்சுகளாக அடிபட்டுக் கொண்டுதான் இருக்கு. அதாவது தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியிலே 15 தொகுதிகளுக்கு மேல் கேட்கிறார்களாம். அதிமுக கூட்டணியிலே ஒரு ராஜ்யசபா சீட் வேண்டும், அடுத்ததாக பாமகவிற்கு 17 கொடுத்தீர்களே, எங்களுக்கு 18 தொகுதிகளை கொடுங்கள், நாங்கள் கூட்டணி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது 20 தொகுதிகளுக்கு தேமுதிக அடித்தளம் இடுகிறது. 20 தொகுதிகளுக்கு 2 திராவிட கட்சிகளும் கொடுப்பார்களா அப்படின்னு பார்த்தால் வாய்ப்புகள் என்பது கிடையாது. அதன் காரணமாகத்தான் அதிமுக தேமுதிகவை கைகழுவி விட்டதாக கூட சொல்றாங்க. அதே போல திமுகவை பொறுத்த வரைக்கும் 6 தொகுதிகளுக்கு மேல் ஒரு தொகுதி கொடுக்க முடியாது, வேண்டுமென்றால் கூட்டணிக்கு வாருங்கள், இல்லை என்றால் போங்கள் என ஸ்டாலினும் கைகழுவி விட்டாராம். இப்ப தற்சமயம் தேமுதிக என்ன முடிவுகளை எடுப்பது? நாளை தினம் கூட்டணி பற்றின அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை பிரேமலதா கொடுக்க இருக்கிறார். கடலூர் மாநாட்டிலே கொடுக்கிறேன் என சொன்னார். அந்த மாநாட்டிலும் டிமிக்கி கொடுத்து விட்டார். நாளை தினம் அதற்குரிய அறிவிப்பை கூட்டணி யாருடன் என அறிவிப்பை கொடுக்கிறேன் அப்படி அறிவிப்பின் தகவலையும் பிரேமலதா அவர்கள் சொல்லி இருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் ஒரு 5 6 தொகுதி வரைக்கும் பிரேமலதாவுக்கு கிடைக்கும். அநேகம் அதிமுக கூட்டணியுடன் இணைவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.